சவுக்கு சங்கர் ஏடிஎம்கேவோட எடப்பாடி பழனிசாமிக்காக வேலை செய்யறாரு அப்படின்னா மதன் ரவிச்சந்தர் யாருக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காரு? முக்குளத்தூருக்கு எதிரானவரா எடப்பாடி பழனிசாமியை கட்டமைக்கிறதுல இவ்வளவு ஆர்வம் காட்டுறாங்களே, இதுல உண்மை இருக்கா இல்லையா? மீடியா மாஃபியானா என்ன, அரசியலை பொறுத்த வரைக்கும் மீடியா பிசினஸ் எப்படி எல்லாம் செயல்படுது, இந்த விஷயங்கள் எல்லாம் தெளிவா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம். முழுசா பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஹே படிஸ், மதன் ரவிச்சந்தர் அவரை பத்தி முதல்ல பார்த்துருவோம். சவுக்கு சங்கர் ஏடிஎம்கேக்காக வேலை செய்யறாரு, எடப்பாடி பழனிசாமி கிட்ட காசு வாங்கிட்டு வேலை செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு பலவித குற்றச்சாட்டுகளை ரீசென்ட் டேஸ் அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ முதல்ல இப்போ இந்த மதன் ரவிச்சந்தர் யாருக்காக வேலை செய்யறாரு அப்படின்றத பார்த்துருவோம். இதுக்கு முன்னாடி அவர் ஸ்டிங் ஆபரேஷன் அப்படின்னு பண்ணாரு. ஸோ அதுல முதல் வீடியோல பாத்தீங்கன்னா டிஎம்கே சார்ந்து, பிஜேபி சார்ந்து, ஏடிஎம்கே சார்ந்து, இப்படி பல பேரை சார்ந்து பேசிக்கிட்டு இருந்த பல ஊடகவியலாளர்கள் இவங்களா காசு வாங்கிட்டு வேலை செய்யறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் வீடியோல மட்டும் தான் அப்படி இருக்கும். ரெண்டாவது மூணாவது வீடியோன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வீடியோல டிஎம்கே சார்ந்து சில பேர் மாட்டிருப்பாங்கல்ல, அவங்கள பத்தி பெருசா பேச்சே கிடையாது. முழுக்க முழுக்க பிஜேபி போட்டு தான் பயங்கரமா அடிச்சிட்டு இருந்தாரு. அதுவும் அண்ணாமலை வச்சு செம்மடி அடிச்சாரு. ஆனா அடுத்தடுத்த வீடியோஸ்ல டிஎம்கே சார்ந்து மாட்டின நிறைய பேரை அவர் அப்படியே விட்டுட்டார். அதே மாதிரியே தான் இப்ப அவர் ரிலீஸ் பண்ணிருக்க வீடியோலயும் ஃபர்ஸ்ட் வீடியோல எந்த அளவுக்கு சவுக்கு சங்கரை வச்சு அடிச்சாரோ அதே மாதிரி காங்கிரஸோட சசிகாந்த் செந்தில் இருக்காரு இல்லைங்களா, அவரையுமே வச்சு பயங்கரமா அடிச்சாரு. ஆனா ரெண்டாவது வீடியோலயே பாத்தீங்கன்னா வேற லெவல் டிரான்ஸ்பர்மேஷன் இருந்துச்சு. ஸோ சசிகாந்த் செந்தில் அவர்களை பத்தி ரொம்பவே சாஃப்ட் கார்னரா பேசினாரு. அண்ட் அடுத்த வீடியோல அவரை பத்தி பேச்சே இல்லை. ஸோ நான் என்ன இதுல இருந்து புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, அந்த ஸ்டிங் ஆபரேஷன்லயா இருக்கட்டும் இல்ல இந்த இதுலயா இருக்கட்டும், தன்னை ஒரு நியூட்ரல் பர்சன், நான் எல்லாரையும் தான் வச்சு செய்யறேன், எல்லாருமே நான் அடிக்கிறேன், நான் தனிப்பட்ட ஒரு பர்சனுக்காக நான் பேச, தனிப்பட்ட ஒரு பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேசல அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காக முதல் வீடியோவில் காங்கிரஸ், பிஜேபி, டிஎம்கே இப்படி எல்லார பத்தியுமே பேசுறாரு. ஸ்டிங் ஆபரேஷனா இருக்கட்டும் இல்ல இப்ப நடந்த இந்த வீடியோல இருக்கட்டும். ஆனா அடுத்தடுத்த வீடியோல அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் நோக்கி அவர் போயிடுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிஜேபி விட்டு அண்ணாமலை விட்டு செம்மையா அடிச்சிருந்தாரு. இந்த வீடியோல சவுக்கையும் அடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் வச்சு செம்மையா அடிச்சுட்டு இருக்காரு. ஸோ இதுல இருந்தே நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம் மதன் ரவிச்சந்தர் அவர்கள் இப்போதைக்கு டிஎம்கேக்காக வேலை செய்யற ஆளு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க டாஸ்க் என்ன அப்படின்னு இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு 3 வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காரு நினைக்கிறேன். அந்த வீடியோ முழுசா பாத்தீங்கன்னா ஓரளவு புரிஞ்சுக்க முடியும். ஏடிஎம்கேவை எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஜாதி ரீதியாக தனிமைப்படுத்தக்கூடிய டாஸ்க் தான் அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ ஏன்னா பாத்தீங்கன்னா ரிப்பீட்டட்லி ஒவ்வொரு வீடியோலயும் முக்குளத்தூருக்கு எதிரானவரா இந்த எடப்பாடி பழனிசாமி இருக்காரு அப்படின்றத ரொம்பவே தீவிரமா பரப்பிட்டு இருக்காரு. இது ஏன் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி ஒரு கம்யூனிட்டி சார்ந்தவரா இருக்கிறாரு. ஸோ என்னதான் நம்ம பயங்கரமா வேலை செஞ்சாலுமே அந்த கம்யூனிட்டி சார்ந்தவங்க நம்ம கம்யூனிட்டியில இருக்கவங்க சிஎம் கேண்டிடேட்டா இருக்காருப்பா அப்படின்றதுனால மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் அவருக்கு ஓட் போறதுக்கான பாசிபிள் இருக்கு. ஸோ அப்ப அந்த ஜாதி ரீதியான விஷயத்த எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணலாம் யோசிக்கும் போது, மற்ற ஜாதி எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையுமே இவருக்கு எதிராக திருப்பி விட்டோம் அப்படின்னா, இவருக்கு ஓட்டு போட முடியாம பண்ணோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஓட் பேங்கிங் அவங்க கிட்ட எடுக்க முடியும் இப்படின்ற ஒரு பிளானிங் அவங்க பண்ணிருக்கலாம். இந்த பிளான் பேச, ஏன்னா அவர் முதல் வீடியோல தான் முக்குளத்தூர் பத்தி மட்டும் பேசினாரு. அடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த காஸ்ட்டுக்கு வர நாடர் கம்யூனிட்டி பத்தி பேசினாரு, இன்னும் வேற ஒரு கம்யூனிட்டி பத்தி பேசினாரு, அந்த தலித்கள் பத்தி பேசினாரு. இவங்க எல்லாருக்குமே எடப்பாடி எதிராக இருக்கிறாரு, அவர் அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு மட்டுமே சப்போர்ட்டிவா இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு நரேஷனை மதன் ரவிச்சந்தர் அவர்களுடைய வீடியோல கொஞ்சம் கொஞ்சமா அவர் எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாரு. சோ அவரோட வீடியோல எனக்கு புரிஞ்சுக்கிட்டது, அவருக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் அப்படின்றது சவுக்கு சங்கர் ஒரு எல்லா கட்சிக்குமான புரோக்கர் அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்றதோட சேர்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய கம்யூனிட்டிக்காக மட்டும் வேலை செய்யக்கூடிய ஆள், மற்ற எல்லா கம்யூனிட்டிக்கும் அவர் எதிரானவர், அவங்களுக்கு எதிராக துரோகம் செய்யக்கூடிய ஆள் இப்படின்ற மாதிரியான ஒரு நரேஷனை எடப்பாடி அவர்களுக்கு எதிராக கிரியேட் பண்றதுதான் இவருக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இப்போ இதுல இருந்து நம்ம சவுக்கு சங்கர் ஏடிஎம்கே ஆளு, மதன் ரவிச்சந்தர் டிஎம்கே ஆளு இப்படி புரிஞ்சுக்கலாமா அப்படின்னா அப்படி கிடையாது. சவுக்கு சங்கரா இருக்கட்டும், மதன் ரவிச்சந்திரா இருக்கட்டும், இல்ல இங்க எங்க கிட்ட இருக்கிற 90% ஆஃப் த மீடியாவா இருக்கட்டும், அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவா இருக்கட்டும், இப்ப மெயின்லி யூடியூப் மீடியாவா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மீடியா பிசினஸ்ல இன்வால்வ் ஆகிக்கக்கூடிய ஒரு கார்பரேட் பிசினஸ் பண்ற ஒரு ஆட்கள் தான். சோ நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன்னா, இப்ப நான் இருக்கிறேன் ஒரு பொலிட்டிக்கல் சேனல் ஆரம்பிக்கிறேன், நான் ஒரு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வரது ஒரு டார்கெட்டா இருக்கும். சோ அந்த 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நான் ஒவ்வொரு கட்சிக்கிட்டையும் டீலிங் பேசுவேன். அந்த டீலிங் எப்படி இருக்கும்னா, நான் ஒரு 10 இன்டர்வியூ இல்ல ஒரு 15 இன்டர்வியூ நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். உங்க ஃபேவரா நான் உங்க ஆட்கள் உங்க கட்சி ஆட்கள் இன்டர்வியூ எடுக்கிறேன். அதனுடைய கொஸ்டினா இருக்கட்டும், நீங்க பேசுறதா இருக்கட்டும், நம்ம 2 பேருமே ஏதோ நார்மலா பேசுற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதன் மூலமா நான் உங்களுடைய பிரச்சாரத்தை, நீங்க ரொம்ப நல்ல கட்சி, நீங்க ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற பிரச்சாரத்தை நான் மக்கள் கிட்ட அதாவது என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த 1 லட்சம் பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட நான் வித்துறேன், உங்க கட்சி ரொம்ப நல்ல கட்சி, நீங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்த என்னோட 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட என்னோட இன்டர்வியூஸ் மூலமாவும் இல்ல நான் பண்ற ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் மூலமாவும் நான் வித்துறேன் இப்படின்றதான் பிசினஸ். ஓகேவா? சோ இதுல சில பேர் பாத்தீங்கன்னா டைரக்ட்லி தன்னை
டிஎம்கே ஆதரவாளர்களாவே தன்னுடைய சேனலை பில்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து டிஎம்கே உள்ளவங்க இவன் நம்பாள்னு சொல்லிட்டு அவங்க ஸ்பான்சர் பண்ணுவாங்க, அவங்க பே பண்ணி நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க. சில பேர் ஏடிஎம்கே, சில பேர் பிஜேபி, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நரேட்டிவா செட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா இவங்க எல்லாரை விட அதிகமான காசு யாருக்கு தெரியுமா வரும்? தன்னை நியூட்ரலா எக்ஸ்போஸ் பண்ணிக்கிற அந்த மீடியா கம்பெனிக்கு தான் அதிகமான காசு வரும். ஏன் அப்படின்னா டிஎம்கே சார்ந்தவங்க 2 வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவன் வந்து ஊபிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது சார்ந்தவங்க மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னும் ஸ்ட்ராங்கா அவங்க ஐடியா அவங்க கிட்ட சேர்ந்துகிட்டே இருக்கும். ஏடிஎம்கே சார்ந்தவங்க அது நமக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி பிஜேபி சார்ந்தவங்க இவன் பிஜேபி கார அப்படின்னு தெரிஞ்சிடும். சோ அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடிய ஆடியன்ஸ் ஒன்னு ஆல்ரெடி அந்த கட்சியில இருக்கவங்க இல்ல அந்த கட்சியை நோக்கி தன்னை டிராவல் பண்றவங்களா இருப்பாங்க. சோ அவங்க இன்னும் ஸ்ட்ராங்கா தாங்கிட்டு தக்க வச்சுக்கணும் அப்படின்றக்காக இந்த மாதிரி சேனல்ஸ்க்கு வந்து அந்தந்த கட்சிகள் வந்து ஃபண்ட் பண்ணும். ஆனா இந்த நியூட்ரலா இருக்கான்ல மக்கள் வந்து இவன் ரொம்ப நல்லவன், இவன் ரொம்ப நியூட்ரல் பர்சனு, இவன் எந்த கட்சிக்கும் தனியால சப்போர்ட் பண்ண மாட்டான், நியாயத்துக்காக மட்டும் தான் இவன் பேசுவான் இப்படின்ற பேரை மட்டும் ஒரு சேனல் எடுத்துருச்சு இல்ல ஒரு தனிப்பட்ட ஊடகவியலாளர் எடுத்துட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய ரேட்டே வேற. ஏன்னா இப்ப அவங்க பேசுற விஷயத்த எல்லாருமே கேட்பாங்க. பிஜேபி இருக்கணும் நம்புவான், டிஎம்கே இருக்கணும் நம்புவான், ஏடிஎம்கே இப்படி இல்ல தனிப்பட்ட ஏறந்த கட்சியில இருக்கணும் இது நம்புவான். சோ இவங்களுடைய டீலிங் அப்படின்றது ஒரு கட்சி கிட்ட பேசுறதுன்றது இன்னும் வேற லெவல்ல இருக்கும். அதனாலதான் எல்லா ஒரு மீடியாவுமே தன்னோட நியூட்ரலான பர்சன் அப்படின்ற மாதிரியான இமேஜை காப்பாத்திக்கிறதுக்கு ரொம்பவே முயற்சி பண்ணும். சரி அப்ப யாரதாயா நம்ப சொல்ற? எல்லாரையும் தப்பா வந்தா அப்படிதானே? ஆமா 90% அப்படிதான். சோ 90% ஆஃப் பீப்புள் யாரோ ஒரு கட்சி கிட்ட காசு வாங்கிக்கிட்டு தான் அவங்க மீடியாவை ரன் பண்ணுவாங்க. எந்த ஒரு தனிப்பட்ட நபரையோ இல்ல எந்த ஒரு தனிப்பட்ட சேனலையோ நம்ம கண்டிப்பா நம்பிடவே கூடாது. சோ உங்களுக்கு ஒரு விஷயத்துல ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா பிஜேபி சப்போர்ட்டிவான சேனல்ஸ் கிட்டயும் போய் அவங்க என்ன பேசுறாங்கன்றது கேளுங்க. டிஎம்கே சப்போர்ட்டிவான சேனல் கிட்டயும் அவங்க என்ன போய் பேசுறாங்கன்னு கேளுங்க. நியூட்ரல்னு சொல்லிக்கிறாங்கல்ல அவங்களுமே என்ன பேசுறாங்கன்னு கேளுங்க. சோ ஒரு டிஸ்கஷனுக்கு நீங்க ஒரு முடிவு வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 வீடியோவை பார்த்துட்டு உங்க அறிவுக்கு இவங்க எல்லாரும் சொல்றத வச்சு பார்க்கும்போது இது கரெக்டா இருக்குன்னு முடிவெடுக்கிறீங்களா அதுதான் உங்களுடைய முடிவா இருக்கணும். சோ இந்த மீடியா மாஃபியாவை நம்ம வின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு போஸ்ட் மூலமோ தம்ப்நெயில் மூலமோ ஹைலைட்ஸ் மூலமோ பார்த்து தெரிஞ்சுக்கிறத விட ஃபுல் ஃபிளெக்ஸ்டா நீங்க வந்து அனலைஸ் பண்ணி எல்லாருடைய பேச்சையும் கேட்டு ஒரு பகுத்தறிஞ்சு ஒரு முடிவுக்கு நீங்களே வரணும். சோ அதுக்குன்னு நம்ம கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா இப்ப சோசியல் மீடியாவோட டெவலப்மெண்டால மீடியான்றது அவ்வளவு மோசமா இருக்கு அண்ட் அரசியல் வந்து அவ்வளவு பெரிய வியாபாரமா இங்க மாறிடுச்சு. நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி நம்ம ரேஷனல் பிடிச்ச நோக்கம் அப்படின்றது ஜாதி பேங்களை கடந்து எந்த ஒரு இன்இக்வாலிட்டி இல்லாம சமூகத்தை நோக்கி இருக்கக்கூடிய எல்லாருமே நம்மளுடைய பட்டீஸ். அப்படி இருக்க எல்லாருமே நம்மளை ஃபாலோ பண்ணுங்க, நம்ம சேர்ந்து டிராவல் பண்ணுவோம்.